உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். எசையா 46:4. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய வாரத்தையும் புதிய நாளையும் கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். அன்பாகவே இன்று நாம் தாயாம் திரு அவை பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றது. அதோடு இணைந்து நம்முடைய தாயாம் திரு அவை தாத்தா பாட்டி விழாவை கொண்டாடுகின்றது. அன்பாகவே இன்றைய மறைவுரையை நான் முதலில் தாத்தா பாட்டி என்ற ஒரு சிந்தனையை நான் சிந்திக்க அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நாம் நம்முடைய இன்றைய கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களுக்கு நாம் செல்வோம். அன்பாகவே இந்த தாத்தா பாட்டி என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனக்கு இப்போ தான் 80 வயசாவது, நானா தாத்தாவா பாட்டியா என்று நீங்கள் கேட்பீர்கள். அன்பாகவே இந்த தாத்தா பாட்டி என்பது வயதோடு நாம் ஒப்பிடக்கூடாது. முதுமை வேற, தாத்தா பாட்டி என்பது வேற. இந்த முதுமை என்பது வயதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஆனால் தாத்தா பாட்டி என்பது இது ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது. எவ்வாறு கணவன் மனைவி பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை குறிக்கிறதோ அதே போன்று தாத்தா பாட்டி என்று சொன்ன உடனே நமக்கு அது அந்தஸ்தை குறிக்கிறது, ஒரு முகவரியை அது கொடுக்கிறது. பல்வேறு வீடுகளில் என்னை யாராவது தாத்தா பாட்டி என்று கூப்பிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், குழந்தைகள் இன்னும் பிறந்திருக்காது. அன்பானவர்களே, இந்த தாத்தா பாட்டி என்பது ஒரு கௌரவம். அதனால தாத்தா பாட்டி என்று சொன்ன உடனே நீங்கள் நான் எனக்கு என்ன வயதாகிவிட்டதா என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அதனால் உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்னும் சத்தம் வரல, நான் என்ன வயதானவனா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இது வயதிற்கு ஏற்றாற்போர் அல்ல, மாறாக ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றார். அன்பதில் இப்படியாக 2022ஆம் ஆண்டு மே 10ஆம் நாளன்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தாத்தா பாட்டி தினத்தை நாம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அதற்காக ஒரு லோகோ ஒன்றை கொடுத்தார், ஒரு லட்சணை ஒன்று கொடுத்தார். அதில் ஒரு கையோடு இணைந்து மற்றொரு கை பிணைந்து இருக்கிறது. அந்த லோகோவை அவர் கொடுத்து அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்கின்றார். தொடக்கத்தில் கடவுள் அனைத்தையும் உருவாக்கி நல்லது என கண்டார். ஆனால் மனிதர் தனிமையாக இருப்பதை அவர் நல்லது இல்லை என்று கண்டபொழுது மனிதருக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவர் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகம் நாம் இப்பொழுது எப்போ வாசிப்போம்? பொதுவாக மனிதர் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை, அதனால ஒரு துணைவியார் கொடுக்கப்படுகிறது என்று நாம் எப்பொழுது வாசிப்போம்? திருமணங்களில் நாம வாசிப்போம். அதனால இந்த வாசகம் ஏதோ கணவன் மனைவிக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்றது என்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் அனைவரும் யாருமே தனிமையாக இல்லை. எந்த ஒரு நபரும் நான் அன்பு செய்யப்படவில்லை, நான் அரவணைக்கப்படவில்லை, அடுத்தவரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நாம் யாருமே தனிமை என்பது கிடையாது. நாம் அனைவரும் சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அதனால்தான் ஹியூமன் பீயிங் ஆர் சோஷியல் பீயிங் என்று சொல்வார்கள். சமுதாயத்தோடு நாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல்வேறு குடும்பங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்கள். தனிமை என்று சொல்லும் பொழுது அவர்கள் தனித்து வாழ்வது குறிப்பது அல்ல. வீடுகளோடு இருக்கும் பொழுது அந்த பெரியவர்கள் எங்க இருக்கிறாங்க? தனிமையோடு இருக்கிறார்கள். என்னிடம்
யாருமே பேச மாட்டாங்க, என்னை யாருமே அரவணைக்க மாட்டாங்க, என்னிடம் யாருமே அன்பு செய்ய மாட்டாங்க, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரியவர்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதைதான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை எந்த ஒரு நபரும் தனிமையில் இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை, அதனால்தான் ஒரு கையோடு இணைந்து மற்றொரு கையை பிணைக்கமாக இருக்கும் பொழுது அங்கு ஒற்றுமை இருக்கிறது, அங்கு அன்பு இருக்கிறது. அதே மடலில் அவர் 5 செய்திகளை திருத்தந்தை சொல்கின்றார். இந்த சமுதாயத்தில் முதியோர்களை, பெரியோர்களை எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, இந்த சமுதாயத்தில் பெரியோர்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அவர் 5 செய்தியை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக பெரியோர்கள், முதியோர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு நல்ல ஒரு வரமாக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த சமுதாயம் பெரியோர்களை எவ்வாறு பார்க்கிறது என்று திருத்தந்தை 5 ஒரு கோட்பாட்டுகளை சொல்கின்றார். முதலாவது, பெரியோர் என்ற உடனே ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது. நான் வயது முறிந்து ஆகிவிட்டேன், இனிமேல் நான் எதற்காக தயாரிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் இறப்புக்காக தயாரிக்க வேண்டும், எல்லாம் முடிந்து விட்டது, அதனால என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் எதுவுமே இல்லை என்று ஒரு எதிர்மறையான எண்ணங்களை இது கொடுக்கிறது. முதியோர் பெரியோர் என்று சொன்ன உடனே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று ஒரு பய உணர்வை கொடுக்கின்றது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, முதியோர் அல்லது பெரியோர் என்றாலே எதனை குறிக்கிறது? இவர்கள் ஒரு நோயாளிகள், இவர்களை நாம ஒதுக்கி வைக்க வேண்டும், இவர்களை நாம பார்க்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, பல்வேறு குடும்பங்கள்ல இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு தாத்தா அல்லது பாட்டி மிக ஆசையோடு, ஆவலோடு, வாஞ்சையோடு தன்னுடைய பேர பிள்ளைகளை தொடும் பொழுது நீ தொடாதே என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள். உனக்கு நோய் இருக்கிறது, அந்த நோய் என்னுடைய பிள்ளைக்கு தொற்றிவிடும் என்பதற்காக பல்வேறு தாத்தா பாட்டி தன்னுடைய பேர பிள்ளைகளை தொடாமலே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தீட்டு நம்முடைய குடும்பத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய தந்தைக்கு நோய் இருக்கிறது, அதனால அவர் அழுகாமல் செல்லாத என்று ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இன்றைய சமுதாயத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பெரியவர்களையும் நோயாளிகள் என்று நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. மூன்றாவதாக, அவரிடம் போய் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? முதியோர், வயதாகிவிட்டது, அதனால பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் பல்வேறு பிள்ளைகள் தன்னுடைய தாத்தா பாட்டியிடம் செல்ல மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவரிடம் போய் பேசும்பொழுது தேவையில்லாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மொபைல் போனை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஏஐ இதை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நாம் பல்வேறு சமயங்களில் நம்முடைய பிள்ளைகள் முதியோரிடம் பேச அவர்கள் வினைப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். நான்காவதாக, ஓரம் கட்டு வைக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாக முதியோர்களை எங்க வைத்திருப்பாங்க? வீட்டில் ஒரு நல்ல ரூம்ல முதன்மையான ஒரு இடத்துல வைத்திருப்பார்களா? இல்லை, அவர்களே ஓரமாக ஒரு யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் ஒரு மூலையாக இருக்கக்கூடிய ஒரு அறையை நாம் அவர்களுக்கு ஒதுக்குவோம். அதே போன்று முன்பாக நாம் அவர்களோடு பேசி எந்த ஒரு காரியமானாலும் அவர்களோடு நாம் பேசுவோம். ஆனால் வயதான பிறகு நாம் அவர்களோடு பேசி முடிவெடுக்கிறது கிடையாது, நாமவே அதனை முடிவெடுப்போம். அதனால்தான் நாம் அவர்களை ஓரங்கட்டி வைக்கின்றோம். இனிமேல் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால குடும்பத்திலிருந்து நீங்கள் ஓரம் கட்டுப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். ஐந்தாவதாக, அக்கறைப்பட தேவையில்லை. பொதுவாக முதியோராக அல்லது வயது வந்தபோது யாராவது நபருக்கு அதிகமாக நோயாளிகள் இருக்கும்பொழுது செலவு செய்யணும் அப்படின்னா தயங்க மாட்டோமா?
இப்போ ஆப்ரேஷன் பண்ண ஒரு 10 லட்சம் தேவைப்படுது முதியோருக்கு. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. நம்ம உடனடியாக செஞ்சிருவோமா? செய்ய மாட்டோமா? மோஸ்ட்லி நாம செய்ய மாட்டோம். நீங்க வயது முதிர்ந்து போய் விட்டது, நீங்கள் இறக்கப் போகிறீர்கள், அதனால எதற்காக நான் இந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும், எதற்காக நான் உனக்கு அக்கறை காட்ட வேண்டும் என்று பல்வேறு சமயத்தில் நாம ஒதுக்கி வைத்து வருகிறோம். அவளுக்கான தேவையான உதவிகளை செய்ய நாம மறைக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக இல்லை என்றால் உடைய குடும்பத்தில் நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்படி நடந்தால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் நாம் நம்முடைய முதியோர்களை ஒருபோதும் வெறுத்து ஒதுக்க கூடாது என்பதற்காக தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக முதியோருடைய தினத்தை, தாத்தா பாட்டி தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இந்த திருவிவிலியத்தில் முதியோர்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தோடு நான் இதை முடிக்கின்றேன். அன்பானவர்களே, திருப்பாடல் 92, 13, 14 யாராவது வாசிங்கள. திருப்பாடல் 92, 13, 14. ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டோர் தம்முடைய கடவுளின் கோவில் முற்றங்களை செய்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் முதியோர்களால என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகின்றார். அவர்கள் கனி தரக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள், என்றும் பசுமையாக செழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார் என்று மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். இது நான் திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக கூறுகின்றார். முதியோர்களே, நீங்கள் கனித்தரக்கூடிய நபர்களாக இருக்கின்றீர்கள், அதனால உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பல்வேறு சமயத்தில் முதியோர்களே நினைத்து கொள்வார்கள், எனக்கு வயதாகிவிட்டது, அதனால நான் இப்படியே இருந்து விடுகின்றேன், எனக்கு மருத்துவம் சொல்லலாம், நீங்க பார்க்காதீங்க என்று பல்வேறு சமயத்தில் நாம உடலை மதிக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருப்பதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் உடல்களை முதலில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு எனில், முதிர்ந்த வயதில் என்னால் திருப்பலிக்கு வர முடியவில்லை, தேவ நற்கருணையை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் உங்களை ஒதுக்கி வைக்க கூடாது. எப்படியாவது நான் வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பலியில் நான் பங்கேற்று தேவ நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படியாவது நான் திருஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆன்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய உறவுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். முதியோர் தான் இந்த சமுதாயத்தில் உறவுகளை வளர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. அதனால தன்னுடைய பிள்ளையை யாரும் விட்டு விடுவாங்க, தாத்தா பாட்டியிடம் விட்டு விட்டு செல்வார்கள். அவர்களெல்லாம் பெற்றோர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பார்கள், ஒன்றாக உணவு அருந்து கூட அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அதனால தாத்தா பாட்டியோடு தான் அவர்கள் உணவு அருந்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டி கூட நாம ஓரங்கட்டி வைத்து விட்டு யாரை வைக்கின்றோம்? ஒரு வேலையாளை வைத்து விட்டு செல்கின்றோம். அன்பானவர்களே, அந்த வேலையால் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு ஜெபங்கள் தெரிவதில்லை, அதனை அவர்கள் சொல்லி கொடுப்பதில்லை, அவர்கள் ஒரு நன்னெறியில் வளர்ப்பதில்லை. அவர்கள் என்ன தோன்றுகிறதோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். அதனால தாத்தா பாட்டி இந்த காலகட்டத்தில் ஓரம் கட்டி விட்டு வேலை ஆட்களை வைக்கக்கூடிய தருணத்தில் நாம் வந்து விடுகின்றோம். நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு சமயத்தில் நாம குடும்பத்தில் தாத்தா பாட்டிகள் தான் தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே,
சென்ற வாரம் நாம் என்ன வாசித்தோம்? மார்த்தா மரியா உடைய கான்செப்டை நாம் எடுத்தோம். பல்வேறு சமயத்தில் ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் மார்த்தாவை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பேரப்பிள்ளைக்கு என்ன உணவு பிடிக்கும், என்ன பொருள் பிடிக்கும், என்ன ஒரு பொம்மை பிடிக்கும், நாம் அதை வாங்கி கொடுக்கலாம். அவளுக்கு என்ன உணவு பிடிக்கும், நாம் அதனை செய்து கொடுக்கலாம் என்று பல்வேறு சமயத்தில் நாம மார்த்தாவை போலதான் நம்முடைய குடும்பத்தில் தாத்தா பாட்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாதனர்களே, மாறாக மறைக்கல்வியை நான் கற்றுக் கொடுக்கின்றேனா, என்னுடைய பிள்ளைக்கு பேர பிள்ளைகளுக்கு நான் ஜெபங்களை கற்றுக் கொடுக்கின்றேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகின்றார். நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றீர்கள். கனி என்பது ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். நன்னறியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டினை நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய குடும்பத்தில் நாம தாத்தா பாட்டிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இது நடந்த ஒரு சம்பவம், இது கட்டுக்கதை அல்ல. ஒரு முறை மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிப்பட்டிருக்கின்றார் ஒரு நபர். அவர் போன் செய்து குருவானவரிடம், தந்தையே, நான் தேவ நற்கருணையை உட்கொள்ள வேண்டும், பாவ சங்கீதம் கேட்க வேண்டும் என்று அவர் மருத்துவமனையிலிருந்து தந்தைக்கு குருவானவருக்கு அவர் போன் பண்றாரு. அப்பொழுது குருவானவர் நன்மை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அங்கிருந்த தன்னுடைய பிள்ளைகள், நீங்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடாது, இந்த சிறிய அப்பம் எவ்வாறு என்னுடைய தந்தையோ அல்லது என்னுடைய தாத்தா பாட்டியை குணமாக்க முடியும், உங்களால் இது இயலாது என்று அங்கு தடை போடுகின்றார்கள். அந்த நபருக்கு இறுதியாக ஒன்றுமே கொடுக்கவில்லை, அவர் இறந்து விடுகின்றார். இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளோ பேரை பிள்ளைகளோ நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறார்கள், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சமுதாயத்தில் நீங்கள் எது வேண்டாலும் உடைய பிள்ளைகளுக்கு பேரை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகலாம். நான் இன்று இப்பொழுதுதான் நாம் ஹவுஸ் பிளஸிங்கு நாங்கள் வரும்பொழுது உங்களுடைய பிள்ளை ஏன் மறைக்கல்விக்கு அனுப்பவில்லை, எதற்காக நீங்கள் திருப்பலிக்கு வரவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? சிரிக்கிறார்கள். இதுதான் நடந்த உண்மை. அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை மறைக்கல்விக்கு ஆண்டவரிடம் கொடுப்பதில்லை, மீதி அனைத்திற்கும் நாம் அனுப்புகின்றோம். அனைத்தையும் என்னுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் என்னுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். யாரை தவிர? ஆண்டவரை தவிர மீது அனைத்தையும் என்னுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த பிள்ளைகளே அந்த தாய் தந்தையருக்கு தாத்தா பாட்டிக்கு தடையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நற்கருணை மீது அவர்களுக்கு பக்தி இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாத்தா பாட்டிகளுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் எதனை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? அவர்களுக்கு ஜெபம் தெரியுமா? ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு முழுமையாக தெரியுமா? ஆண்டவரை பற்றி ஒரு பாடல் அவர்களால் பாட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இதுதான் தாத்தா பாட்டியுடைய தினத்தை முன்னிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய வாசகத்திற்கு நாம் வருவோம். இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் எதனை மையமாக வைக்கிறது? ஜெபத்தை மையமாக வைக்கிறது. ஜெபம், அதனை தொடர்ந்து நாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம கேட்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அடுத்தவருக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மக்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. பொதுவாக கத்தோலிக்க திரு அவையில் ஜெபங்களை 3 வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று தனிப்பட்ட ஜெபம், அது நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. எல்லா நபர்களும் பொதுவாக தனிமையாக தனிப்பட்ட முதத்தில் நமக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படிதானே? யாராவது நான் திருப்பலிக்கு வரும்பொழுது எனக்காக நான் ஜெபிக்க வரல,
என்னுடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க வரல, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வரல என்று யாருமே சொல்ல முடியாது. இந்த தனிப்பட்ட ஜெபம் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதோடு குழு ஜெபம், அதாவது சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. திருப்பலியும் ஒரு ஜெபமாக தான் இருக்கிறது. அதே போன்ற திருஜெபமாலை சொல்லும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு பக்தி முயற்சியில் நாம் பங்கெடுக்கும் பொழுது அங்கு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பிய கூட்டங்கள் நடக்கும் பொழுது அங்கு நாம் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. திருப்பலிக்கு வந்து நான் ஜெபிக்க முடியல, நான் அமர்ந்தே இருப்பேன் என்றாலும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். இறுதியாக பரிந்து பேசல் ஜெபத்தில் தான் இங்கு ஐயப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. பரிந்து பேசல் ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஜெபமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் எடுத்து கூறுகின்றது. அன்பாதவர்களே, இந்த பரிந்து பேசல் என்பது அடுத்தவருக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாக பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதல் வாசகத்தில் யார் யாருக்கோசம் ஜெபம் செய்தாரு? பெரிய ரீடிங்கா இருந்துச்சு, அதனால நான் கவனிக்கலையா? ஆபிரகாம் சோதோ மக்களுக்காக ஜெபம் செய்தார். ஆபிரகாம் தனக்காக ஜெபம் செய்யவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் ஜெபம் செய்யவில்லை. மாறாக யாரோ தெரியாத ஒரு நாட்டிற்காக, சோதோம் குமாரா என்ற மக்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். இதுதான் பரிந்து பேசல் ஜெபமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சோதோம் குமாராவை அழித்தாரா? இல்லையா? அழித்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் மனம் மாறாத மக்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பரிந்து பேசல் ஜெபம் என்பது ஒரு உன்னதமான ஜெபமாக இருக்கிறது. அது பயன் அளிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. கடவுளுக்கு உகந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. இது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். விடுதலை பயணத்தில் அதிகாரம் 32 1 முதல் உள்ள வசனங்களை நாம் சற்று தியானிக்கும் பொழுது, மோசே சீனாய் மலை மீது என்ன வாங்குறாரு? 10 கட்டளை வாங்கி கொண்டு வரும்பொழுது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் தன்னுடைய இருந்த பொன்கள் எல்லாம் சேர்த்து பொன்கண்டை ஒன்று அவர்களை வழிபட்டு வந்தார்கள். இந்த கன்று கூட்டி தான் நம்மை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது என்று அவர்கள் ஆடல் பாடி அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். இதனை பார்த்த மோசே கடும் கோபமுற்றார். அதைவிட ஆண்டவர் பெரிதும் கோபமுற்று, இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன், இந்த மக்கள் வணங்கா கழித்துள்ள மக்கள். அந்த கன்றுக்குட்டிக்காக ஒரு பலிபீடத்தை அமைத்தார்கள். அதற்காக அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். இவ்வாறாக எகிப்திலிருந்து உங்களை அழைத்து வந்த கடவுள் இவரே என்று அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கும் பொழுது ஆண்டவர் கோபம் கொள்கின்றார். இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசே என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, அவர்களை விட்டுவிடும், நான் பார்த்து கொள்கின்றேன், அவர்களை அழிக்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனம் மாறியதா? இல்லையா? மாறியது. அதனால்தான், இல்லைனா அப்பவே இஸ்ரேல் மக்கள் அழிந்து போயிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு ஜெபமாக இது இருக்கிறது, பரிந்து பேசுதல் ஜெபமாக இருக்கிறது. பல்வேறு இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் இதைதான் பழைய ஏற்பாட்டில் தனக்காக யாருமே ஜெபிக்கவில்லை. இந்த ஊர் மாற வேண்டும், மனமாறி ஆண்டவரை நம்புங்கள் என்று அவர்கள் இறைவாக்கினர் வாயிலாக உரைத்த போது அவர்கள் தனக்காக அவர்கள் வேண்டவில்லை, மற்றவர்களுக்காக அவர்கள் வேண்டுகின்றார்கள். புது ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு எதுவென்றால், அன்னை மரியாள் கானா திருமணத்தில் பரிந்து பேசுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவை வெறுக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவை ஏற்க முடியாத ஒரு பல்வேறு பிரிவினை சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் பரிந்து பேசும் ஒரு தாயாக இருக்கின்றார். ஒரு திருமணம் நல்ல முறையில் நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எப்படி சொல்லுவீங்க? உணவை வைத்துதான் நாம சொல்லுவோம். அந்த உணவு நல்லா இருந்துச்சுன்னா அந்த திருமணமே நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லுவோம். இந்த திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போனது. எவ்வாறு நமது சமுதாயத்தில் பிரியாணி தீர்ந்து போனா
சண்டை உருவாகுமோ அதே போன்று அங்கு யூத சமுதாயத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றால் அங்கு நிச்சயமாக சண்டை உருவாகும். அங்குதான் அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசுகின்றார். அந்த குடும்பத்தை யாரும் ஏளனம் செய்யக்கூடாது, யாரும் அவர்களை தவறாக பேசக்கூடாது என்ற எண்ணத்தோடு அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்றால் அங்கு அற்புதங்கள் நடக்கின்றது. அதனால்தான் இந்த பரிந்து பேசுதல் என்பது அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்க் நற்செய்தி அதிகாரம் 2:1 நாம் வாசிக்கும் பொழுது, முடக்குவாதமுற்ற ஒரு நபரை தூக்கி வரும்பொழுது மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டினுடைய மேற்கூரை மீது ஏறி சென்று அந்த கூரையை 2ஆக பிளந்து அந்த முடக்குவாதமுற்ற நபரை அவர்கள் கீழே இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மகனே உனது நம்பிக்கை குணமாக்கிற்று என்று சொன்னாரா, அல்லது அந்த முடக்குவாதமுற்றவர் ஆண்டவரே என்னை குணப்படுத்து என்று சொன்னாரா? அதெல்லாம் என்னையா கேட்குறீங்க ஃபாதர், வந்தால் சொல்லிட்டு போங்க சொல்றீங்களா? அன்பதிலே அவர்கள் சொல்லவில்லை, அந்த நபர் சொல்லவில்லை ஆண்டவரே என்னை குணமாக்கு என்று அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக அவரை சுமந்து வந்த 4 நபர்களுடைய நம்பிக்கையை வைத்து ஆண்டவர் நோய் குணமாக்கிட்டு என்று அவர் நோயை குணமாக்குகின்றார். இதுதான் பரிந்து பேசுதல் ஜெபம். தனக்காக அல்லாமல் தன்னோடு இருப்பவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது என்ன சொல்றாரு? தந்தையே இவர்களை மன்னியும் என்று தான் அவர் ஜெபிக்கின்றார். தந்தையே என்னை மன்னியும் என்று ஒருபோதும் தனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக தன்னை துன்புறுத்துவதற்காக அவர் மன்றாடுகின்றார். அதுதான் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதனை தொடர்ந்து ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். நண்பனுக்காக ஒருவர் தொடர்ந்து உணவை கேட்க தட்டி கொண்டிருக்கின்றார். அவன் தனக்காக உணவு கேட்கவில்லை, மாறாக தன்னுடைய நண்பனுக்காக அவன் உணவு கேட்கும் பொழுது இதுதான் பரிந்து பேசல் ஜெபமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பரிந்து பேசல் ஜெபம் என்பது ஒரு மையமாக இருக்கிறது. நாம ஆலயத்திற்கு வருவோம், அனைத்து பக்தி முயற்சியிலும் கலந்து கொள்வோம், இங்கு நல்லவர்கள் போம் நாம் இருப்போம். ஆனால் வெளியில் சென்றால் நிச்சயமாக நமக்கு எதிரிகள் இருப்பார்கள், நமக்கு பிடிக்காத நபர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எனக்கு யாருமே பகைவர்கள் இல்லை, எனக்கு யாருமே என்னோடு எல்லாரும் ஒன்றாக நன்றாக பழகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் ஆலயத்திற்கு வந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது நமக்கு பகைவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிந்து பேசல் ஜெபம் என்பது ஒரு மைய சிந்தனையாக இருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு வரலாம், இங்கு ஜெபம் செய்யலாம், ஆனால் வெளியில் செல்லும் பொழுது நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அதே ஒரு நோக்கத்தோடு அதே ஒரு கண்ணத்தோடு நாம வாழ்ந்து கொண்டிருக்கணுமா என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். அடுத்தவரை பார்க்கும்பொழுது இவன் என்னுடைய எதிரியாக இருக்கின்றார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு எதிரியாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அன்பு நிலைப்படாது. மாமியார் மருமகள் ஒரு எதிரியாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அங்கு அன்பு நிலைக்காது. அன்பார்ந்தவர்களே, நாம் பரிந்து பேசக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துடைய வாழ்க்கையில பரிந்து பேசல் என்பது ஒரு மையமாக இருக்க வேண்டும். உங்களை யாராவது துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதுதான் பரிந்து பேசல் ஜெபம். அன்பார்ந்தவர்களே, கணவன் மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது இது பரிந்து பேசல் ஜெபமா? இல்லை. ஒரு கணவனுக்காக மனைவி ஜெபிக்கும் பொழுது அது தனி ஜெபமாக மாறுகிறது. ஆனால் யாரோ அறியாத யாரோ தெரியாத ஒரு நபருக்கு நாம் ஜெபிக்கும் போதுதான் அது பரிந்து பேசல் ஜெபமாக இருக்கிறது. அப்படி மண்டாட்டுகளை வாசிக்கும் பொழுது திருத்தந்தைக்காக நாம ஜெபிக்கும் பொழுது திருத்தந்தை சொன்னாரா எனக்காக ஜெபிங்க என்று? நாம ஜெபிக்க கிடையாது. அதே போன்று நம்முடைய துறவரத்திற்காக ஜெபிப்போம், அருள் தந்தைகளுக்காக ஜெபிப்போம். யாராவது இவர்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? யாருமே சொல்லவே. நாம அடுத்தவருக்காக பரிந்து பேசுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்மிடையே பல்வேறு நபர்கள் வரும்பொழுது பொதுவாக எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். நாம்
அவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் பரிந்து பேசல் ஜெபத்தினுடைய ஒரு உன்னதமாக இருக்கிறது. இறுதியாக இன்றைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஜெபத்தில் பரிந்து பேசல் ஜெபம் என்பது 4 வகையாக இருக்கிறது. முதல்ல, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். இதில் எங்க ஃபாதர் பரிந்து பேசல் ஜெபம் இருக்கிறது சொல்லுங்க யாராவது. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது என் அன்றாட என்று நாம் ஜெபிக்கவில்லை, மாறாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும் என்று நாம் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் யாருமே உணவு இல்லை என்று வெறுங்கையாக அவர்கள் உறங்கக்கூடாது என்று நமக்கு அறியாமலே நாம் ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும் என்று. எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம். என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் ஒருபோதும் ஒருமையில் ஜெபிப்பதில்லை, மாறாக எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். எங்களை சோதனையிலிருந்து விடுவித்தருளும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். என்னுடைய சோதனை இல்லை, என்னுடைய கஷ்டத்தில் மட்டும் என்னை விடுவியும், என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் மட்டும் என்னை விடுவியும், என்னுடைய கணவனுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் கஷ்டங்களை மட்டும் விடுவீங்கள் என்று நாம் ஒருமையில் மன்றாவது கிடையாது, மாறாக எங்களுடைய சோதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவியும் என்று நாம் அறியாமையிலே பரிந்துரை ஜெபம் செய்கின்றோம். இறுதியாக தீயோடிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நாம் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதுதான் இந்த ஜெபத்தினுடைய உண்மையான ஒரு மேன்மையான ஒரு ஜெபமாக இருக்கிறது. பல்வேறு சமயத்தில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லும் பொழுது பல்வேறு நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவர் தானே கீழே இறங்கி வந்து விட்டாரே, எதற்காக நாம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, எதற்காக நாம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று ஜெபிக்க வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு அவலநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த ஜெபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. திருவிவிலியம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஜெபத்தை தான் நமக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தார். அதனால அதனுடைய மேன்மையை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அறியாமையிலே பல்வேறு சமயத்தில் நாம் அடுத்தவர்களுக்காக வேண்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார்களாம். இந்த உலகத்தில் நீங்கள் எது வேண்டாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கடவுளிடம் வராதீங்க, ஜெபத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்ற ஒரு தாத்தா பாட்டியாக பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக அழகாக ஒரு இறை வார்த்தை, மிக சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்தால் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி எங்க தள்ளணும்? ஆழ்கடல்ல தள்ளி விடணும். இதுதான் மறைக்கல்விக்கு அனுப்பாத பெற்றோர்களையும் தாத்தா பாட்டிகளும் எச்சரிக்கைக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். உடைய பிள்ளைகளை பாவத்தில் விழ செய்கிறீர்கள், மறைக்கல்விக்கு ஆண்டவரிடம் கொண்டு வராமல் மீது எல்லாத்துக்கும் நாம் அனுப்புவோம். சண்டே மட்டும் தான் ஃபாதர் அவன் ஃப்ரீயா இருக்கிறான், அதனால அவன் தூங்கட்டும் என்று நீங்க சொல்லும்பொழுது அந்த பிள்ளையை நீங்க பாவத்தில் விழ செய்கிறீர்கள். கடவுளை நீங்கள் கொடுக்க மறைக்கின்றீர்கள். ஆனால் என்ன பண்ணுவார் கடவுள்? இறுதி தீர்ப்பார்ப்போ எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடல்ல அவர் உங்களை தள்ளி விடுவார். அதனால நம்முடைய